ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ரொட்டீன் vlog தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. ரொட்டீன் வேணா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். டீ போட்டு குடித்தாச்சு. பச்சரிசி நைட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் அரைய போட்டுட்டேன். கொஞ்சம் வடகம் போட்டு வைக்கலாம், வத்தல் வடகம்லாம் போட்டு வச்சோன்னா மழை காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நல்ல வெயில் அடிக்குது. இது அப்புறம் இவங்களை வந்து திறந்து விட்டுறலான்னு 4 மணிலேருந்தே சவுண்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் 6 மணிக்காக தான் திறந்து விடுவேன். இவங்கள திறந்து விட்டதுக்கு அப்புறமா போய் வத்தலையும் காய்ச்சி வத்தல் போட்டாச்சு. நான் அந்த காய்ச்சுற வீடியோலாம் எடுக்கலை. கொஞ்சம் சார்ஜ் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால சரி போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரண்ட வத்தலும் போட்டு கொஞ்சம் தேங்குழல் வத்தலும் போட்டுட்டேன். பக்கத்து வீட்டு மாடியில் தான் போய் போட்டுட்டு வந்தேன். காலையில் நார்மலான டிஃபன் தான். எனக்கு அந்த வேலை இருந்ததுனால டிஃபனுக்கெல்லாம் இப்போ தனியாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கீரை குழம்பு வைக்கலாம்னு சொல்லி வீட்டில் விதை போட்டு முளைச்சிருந்தா அந்த கீரையெல்லாம் ஒரு 10 போல் தான் முளைச்சிருந்தது. சரி அதை போட்டு இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் பறிக்க வந்துட்டேன். நான் வந்து கீரையை வந்து முழுசாக எடுக்கலை, வேரோடு எடுக்கலை, கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வேர்லேருந்து திருப்பி கிளைங்க வந்து கீரை கொஞ்சமாக வந்தால் கூட நம்ம ஏதோ பொரியல் கீரை குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். வா இந்த புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம்லாம் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுறதுனால வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த குழம்பு செஞ்சுருவோம். ஆனால் வேறு வேறு காய் போட்டு செய்வோம். அதுவே டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக தான் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வடகம் தாளித்து வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வடகம் தாளிக்கலை, சின்ன வெங்காயம் தாளித்து தான் செய்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அது அப்போ தான் அந்த குழம்போட வாசனை நல்லாயிருக்கும். கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். அது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த வாசனை வந்து அந்த குழம்புல இறங்கும். சும்மா வதங்கினா போகாது, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலில். அப்புறமா இந்த கீரையை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அது தண்டு வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். குழம்புல போட்டதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து வேகாது. அதனால் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து காஞ்சம் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போல். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், இந்த 3 பொருள் தான். இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். மையாக அரைச்சி நம்ம வந்து குழம்புல கீரை வெந்ததுக்கப்புறமா அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு புளியும் சேர்த்துடலாம். புளி தண்ணியும் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் இந்த முட்டை கொதின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நுரக்கட்டி வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி செய்கிறது. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழம்பு. ரொம்ப ஈஸியான குழம்பு. நான் ஆக்சுவலாக ஃபீவர்லாம் வந்தாச்சுன்னா சூடாக சோறுலாம் இந்த மாதிரி குழம்ப வந்து ரொம்ப சூடாக விட்டு சாப்பிட்டோன்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வேர்த்து ஊற்றும், கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சாச்சு. சாப்பாடு, புளி கீரை புளிக்குழம்பு, அப்புறமா பீன்ஸ் பொரியல் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் போகிற வழி வந்து பாதி தூரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. 2 பக்கமும் வயலாக இருக்கும். வயல், ஆறு அதெல்லாம் தாண்டி தான் போகணும். இது வந்து குளம். இந்த குளத்துலேருந்து தான் பக்கத்தில் இருக்க வயலுக்கு, வாழைத்தோப்புக்கு எல்லாத்துக்குமே பாசனம் போகுது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். ஆனால் ரோடு தான் இந்த வாழைத்தார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாழைக்கொலையெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நல்லா இருந்த ரோடு தான். ஆனால் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே என்ன சொல்கிறது, குதிரையில் போன மாதிரி தான் இருக்கும் இந்த ரோட்டில் போனால். ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கை காட்சி வந்து அப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அங்கே நிற்கலான்னு தோணும். இதுதான் எங்கள் வயல். இன்னுமே அறுவடை ஆகலை. போய் பார்த்துட்டு வரேன், தண்ணியெல்லாம் இறங்கிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் இறங்கி போய் பார்க்க போயிருக்காரு. நான் அந்த நேரம் அங்கே தான் நின்றுட்டுருந்தேன். சரி, அதையும் பார்த்துட்டு அவர் வந்துட்டார். வந்து நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பாறைக்கு மேலே தான் இருக்குது கோயில். இது வரைக்கும் தான் வண்டி போகும். ஆனால் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது மேலேயே வண்டி ஏற்றிட்டு போகிறாங்க. எங்களுக்கு தான் பயமாக இருந்தது. அதனால் இங்கேயே விட்டுட்டு நடந்து போயிட்டோம்.
அந்த பாறை பக்கத்துலேயே அந்த குளம் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இன்னொரு குளம் இது. இதுவுமே பாசனத்துக்கு யூஸ் பண்ணுற குளம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாறை மேலே. கொஞ்சம் வெயில் வந்துருச்சு, ஆனாலும் பரவாயில்ல. இந்த டைம் வந்து ரொம்ப தெரியல. இன்னும் நேரம் போக போக இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெயில் ஃபீல் ஆகும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இந்த பாறை மேலே நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தண்ணி இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்தது. அதையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அங்கேருந்து கோயிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தா நல்லா மழைக்கு கருக்குது. அடடா இன்றைக்கி வத்தல் போட்டிருக்கோமே, மழையும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறமா பார்த்தா லேசாக ஒரு தூறல் போட்டுட்டு காற்றுல வந்து மழை போயிடுச்சு. அதனால் வத்தலெல்லாம் எடுத்து நான் வந்து கீழே காரிடோரில் போட்டிருக்கேன் அந்த வீட்டில். மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். பசங்களையும் கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா வாங்கி 3 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ரொம்ப தோலெல்லாம் கருப்பாயிடுச்சு. வெளியில் தான் கருப்பாயிருக்கு, ஆனால் பழம் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி அதை வந்து இன்றைக்கி வாழைப்பழம் பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த பழம்பொரி செஞ்சுட்டேன். இந்த கையில் லேசாக அடிபட்டுறதுனால என்னால் கையால் எடுத்து போட முடியல. அதனால தான் ஃபோர்க்கால் வந்து நான் எடுத்து போடுறேன் எண்ணெயில். அதுவும் நல்லா தான் இருந்தது. நம்ம கை அடையாளம்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்தது. செஞ்சு எடுத்தாச்சு. அங்கே போனான்னா அம்மா ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க. நம்மளை பார்த்ததுக்கப்புறமா நானும் வரேன்னு சொல்லலை. சொன்னால் ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க அவசர அவசரமாக சரி உடம்பு சரியில்லாதவங்க எதுக்கு போட்டு அவங்களையும் டிஸ்டர்ப் ஆகணும், வயசாகுது இல்லை. அதனால் நானும் இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் நம்மளும் பேசிக்கிட்டே டிஃபனு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டீ மட்டும் போட்டுட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு நானும் இங்கேயே செஞ்சு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பழம்பொரி. டீ கூட சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நானாக எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டாக தான் சூடாக இருந்தது. ரொம்ப அழகாக வந்திருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பழம் வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு பழுத்திருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். காயாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப பழமாயிட்டாலும் நல்லா இருக்காது. இது ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி செஞ்சது. அப்படியே அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். மழைக்கு அவ்வளோ தூரம் கடுப்பாக இருந்தது. வானம் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடுச்சு டக்குன்னு. டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுது மழையும் வெயிலும். போனோடனே அம்மாக்கிட்டெல்லாம் பார்த்து பேசியாச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் வந்து அப்பாவும் தம்பியும் நிறைய செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க. காய்கறி தோட்டம் ஒரு சைடும் வந்து பூச்செடியும் வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக போயிட்டோம். எப்படி இங்கே வந்தாச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் அந்த செடிங்களுக்குள்ளேயே போயிடும். ரொம்ப நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய நாளாச்சு வந்து, அதனால் என்ன அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே எல்லாம் மாற்றிருக்காங்கன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே ஓரத்துக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா நடுவில் நிறைய செடி கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரமாக வச்சுட்டாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கப் மாதிரி செஞ்சு வச்சுருக்கான். செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட ட்ரம்மு, ட்ரையர் ட்ரம் இது. அதில் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி போடலான்னு பார்த்தா அது 50 ரூபாய்க்கு கேட்டாங்களாம் ஆக்கரில். 50 ரூபாய்க்கு தூக்கி போடுறதுக்கு நல்ல ஒரு இது செடி தொட்டி வாங்கினாலே 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது. அதை ஏன் தூக்கி போடணுன்ட்டு 3 தொட்டி மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு பெருசாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பப்பாளி பழம் நட்டு வச்சுருக்காங்க. சின்ன இந்த ட்ரையர் ட்ரம்மில் வந்து 10 மணி பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருந்தது. இது மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சாயந்தரம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது இந்த சன்செட்டெல்லாம் பார்க்குறதுக்கு. மாடியிலேருந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பூ எல்லாமே இங்கேருந்தே எடுத்துக்குவாங்க. பூச்செடியும் ஒரு பக்கம் எல்லாம் பூச்செடி வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து காய்கறி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த டயரில் வச்சுருக்க 10 மணி பூவுமே அழகாக இருந்தது. நானும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த கூடை சேர் பார்த்திங்கன்னா இதில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஃபோட்டோ எடுத்தோன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதையும் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதில் இருக்க ஒயர் எல்லாமே அறந்துச்சு. இனி அதை போய் சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ இனி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருச்சு.
கொஞ்சம் நேரம் அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செடி எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட் வந்து ஒரு சின்ன கமெண்ட்டு, ஒரு ஸ்மைலி போட்டால் கூட போதும். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.